அனைவருக்கும் வணக்கம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் இன்று நாம் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் தேதி பங்குனி மாதம் 7வது நாள் ஒரு அழகான சனிக்கிழமை விடியலை சந்திக்கிறோம். இன்றைக்கு நட்சத்திர சாரத்தை பார்த்தீங்கன்னா விடியற் காலை 4:12 வரைக்கும் ரேவதி நட்சத்திரம், பிறகு கேது பகவானுடைய அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பமாகுது. மங்களம் பொங்கும் பங்கினி சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி 12 ராசிக்கும் கிரகணிகள் எப்படி இருக்குன்னு ஒரு அனுபவமிக்க ஆராய்ச்சியோடு நாம் கலந்துக்குருவோம். முக்கியமாக இன்றைக்கு சந்திராஷ்டமம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம். ஆழம் தெரியாமல் காடை விடாதீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப முக்கியம். புது முயற்சிகளை தள்ளி வைங்க, மற்றபடி கவலைப்பட வேண்டும் ஒன்றும் இல்லை. மேசராசி நேயர்களே, உங்கள் ராசிக்குள்ளேயே இன்றைக்கி சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். மனம்போல் வாழ்வுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி உங்கள் மனசில் ஒரு புது தெம்பு பிறக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் வர்றதுனால நிலுவையில் இருந்த அரசாங்க காரியங்கள் வேகம் எடுக்கும். ஒரு அனுபவம் வாய்ந்த நபரோடு சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். கல்லூரி படிப்பு கை கொடுக்காவிட்டாலும் பட்டறிவு கை கொடுக்கும்ங்கிற மாதிரி இன்றைக்கு உங்களுக்கு அனுபவத்தால் ஒரு சிக்கலை தீர்ப்பீங்க. ஆரோக்கியம் சீராகும். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு இன்று விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். சிக்கனம் சீரழிக்கும் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு வர்ற செலவுகள் எல்லாமே சுகமாகத்தான் இருக்கும். அதாவது ஒரு சுபகாரியத்துக்காக அல்லது குலதெய்வ வழிபாட்டிற்காகவோ செலவு செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் மூலமாக ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். தூக்கமின்மை கொஞ்சம் இருக்கலாம். அதனால் வெளியில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் வைங்க. வேலையில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் வைங்க. மற்றபடி தெய்வ அருளால் எல்லாம் நன்மையாகவே முடியும். மிதுனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு இன்றைக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் பலமாக இருக்கார். தொட்டது தொடங்குங்கிற பழமொழி இன்றைக்கி உங்களுக்கு தான் கச்சிதமாக பொருந்தும். ரொம்ப நாளாக வராமல் இருந்த பழைய பாக்கியில் இன்றைக்கி வசூலாகும். மூத்த சகோதர வழியில் உங்களுக்கு பெரிய ஆதாயம் உண்டு. உழைப்பவரே உயர்ந்தவனு சொன்னீங்க, இன்றைக்கி நிரூபிப்பீங்க. ஒரு முக்கியமான பொறுப்பு உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது. அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு இன்றைக்கி தொழில் ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கல்லூரி படிப்பு கை கொடுக்காவிட்டாலும் விடாமுயற்சி வெற்றியை தரும் என்பார்கள். வேலையில் உங்களுக்கு ஒரு தனி அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகள் நீங்கள் செய்கிற வேலையை பாராட்டுவாங்க. புது வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்குது. அரசாங்க வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் இன்றைக்கி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும். சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு இன்றைக்கு பாகியஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இன்றைக்கு உங்கள் அப்பாவோட ஆலோசனை உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடித்தரும். பாகிஸ்தானம் பலமாக இருக்கிறதுனால தடைபட்டு கிடந்த காரியங்கள் எல்லாம் தானாக நடக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். வெளிநாடு போகிறவங்களுக்கு கனவுல இருக்கவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். கன்னிராசி நேயர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். பொறுத்தார் பூமி ஆழ்வார். அதுதான் இன்றைக்கு உங்களுக்கான தாரக மந்திரம். பேச்சை குறைச்சி செயலில் வேகம் காட்டுங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் நிதானமாக வேணும். மற்றவங்க விவகாரத்தில் அனாவசியமாக தேவையில்லாமல் தடையிட வேண்டாம். கணவன் மணிக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதம் வரலாம். அதை அன்பால் சரி பண்ணுங்க. மாலையில் ஒரு நல்ல செய்தி தேடி வரும். கவலைப்படாதீங்க. துலாம் ராசி நேயர்களே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். நிதானமே பிரதானம்னு சொல்லுவாங்க இல்லையா? இதனால் இன்றைக்கி பெரிய முதலீடு தவிர்க்கிறது நல்லது. பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கும் ஜாமீன் கேட்டு போட வேணாம். பயப்படாதீங்க. மதியானத்துக்கு மேலே கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இன்றைக்கி நாளை கடத்துங்க. எல்லாம் சோகமாக முடியும். விருச்சிகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு இன்றைக்கி ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறார். பழைய ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி ஒரு தெம்பு கிடைக்கும். தன் கைக்கு தனக்கு உதவின்னு நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. கடன் தொழிலால் இருந்து விடுபடுவதற்கான ஒரு நல்ல வழிபிறக்கும். வேலை தேடுபவர்களுக்கு ஒரு சின்ன வேலையாவது இன்றைக்கி அமையும். எதிரிகள் உங்களை கண்டு விலகி போவாங்க. பழைய நண்பர்களை சந்தித்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு இன்றைக்கி பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப வலுவாக இருக்குது. விலையும் பயிர் மொழியிலே தெரியும்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி நீங்கள் போடுற திட்டம் எல்லாத்துலேயும் பெரிய லாபத்தை கொடுக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புது வேலை வாய்ப்புகள் தேடி வரும். பிள்ளைகளோட வெற்றியால் நீங்கள் ரொம்ப பெருமைப்படுவீங்க. பூர்வீக சொத்து விவகாரங்களில் இருந்த இழுபறி நீங்கும். மனசில் ஒரு புது உற்சாகம் குடிகொள்ளும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு இன்றைக்கி சுகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால ஒரு புது பொருள் வாங்குகிற உங்கள் ஆசை இன்றைக்கி நிறைவேறலாம். வீடு என்பது சொர்க்கம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வீட்டை அழகுபடுத்துகிற வேலையில் ஆர்வம் காட்டுவீங்க.
அம்மாவோட உடல்நலத்தில் முன்னேற்றம் இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான எக்ரிமெண்ட் இன்றைக்கி கையெழுத்தாகும். உறவினர்களோட வருகை வீட்டில் ஒரு கலகலப்பான சூழ்நிலை உருவாக்கும். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு இன்றைக்கு தைரியஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். தைரியமே துணைன்னு நீங்கள் எடுக்கிற துணிச்சலான முடிவுகள் உங்களுக்கு பெரும் வெற்றியை தேடி தரும். கூட பிறந்தவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. குறுகிய கால பயணங்கள் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். நிலுவையில் இருந்த வழக்குகளோ அல்லது சொத்து விவகாரங்களோ இன்றைக்கி சாதகமாக முடியும். பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இருந்த மனஸ்தாபம் நீங்கும். மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு இன்றைக்கு தனஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். வாக்கின் பலமே வாழ்வின் பலம். இன்றைக்கு உங்களோட பேச்சு திறமையால் ஒரு காரியத்தை சாதிப்பீங்க. பணவரவு திருப்தி வராமல் இருக்கும். குடும்பத்தில் எல்லோரும் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச ஒரு நகை அல்லது பொருளை இன்றைக்கி வாங்குவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். மனசில் இருந்த குழப்பம் நீங்கி இன்றைக்கு தெளிவான முடிவில் எடுப்பீங்க. நேயர்களே, இன்றைய நாள் எல்லோருக்கும் பொற்காலமாக அமைய வேண்டும். என்னுடைய வாழ்த்துக்கள். கிரகங்கள் நம்மளுக்கு நல்ல முறையில் வழிகாட்டும். அதன் வழியிலே நாம் சென்றால் அவசியம் வெற்றி அடையலாம். உழைப்பு நம்மகிட்ட இருக்குது. நம்பிக்கையோடு செயல்படுவோம். வெற்றி நிச்சயம் நண்பர்களே. அன்பு அஸ்ட்ராலஜி நேயர்களே, அனைவரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்த இனி சப்ஸ்கிரைப் செய்யப்போகின்ற அனைவர்களுக்கும் நீங்கள் தயவுசெய்து எல்லோருக்கும் வாட்ஸ்அப் மூலம் இதை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம்.